ஐயா வணக்கம். வணக்கம். இன்று காலை தமிழ்நாடு அரசு தமிழக மகளிருக்கு ஒரு நற்செய்தியாக விடிய விடிய 5000 ரூபாய் பணம் வந்து அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை விட ஒரு கேவலமான, ஒரு கீழ்த்தரமான, அதாவது வெளிப்படையான ஒரு ஊழல் எதுவுமே கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க திருட்டு திராவிட செய்யற திருட்டுத்தனம் தான். இது பெரிய மிகப்பெரிய ஊழல். இவன் ஆட்சி அமைக்கிறதுக்கும் இவன் கட்சியை வளர்க்கறதுக்கும் அரசாங்க கருவூலத்துல இருக்கிற நிதிய நீ மக்களுக்கு லஞ்சமா கொடுக்குற. இதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கையை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இதை தொடர்ந்து திமுகன்னு இல்ல, அதிமுகவும் இதே இதைதான் கடைபிடிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு திராவிடமும் எப்பவுமே இதைத்தான் செய்யறாங்க. யார் வீட்டு காசு எடுத்து யாரா கொடுக்கறது? கொள்ளடிச்சு வச்சுக்கிறிய உன் கட்சியில அந்த காசு எடுத்து கொடு. அரசாங்கம் இங்க நிதிநிலை பப்பரப்பான்னு விரிச்சுக்கிட்டு போகுது. இங்க ஒண்ணு இல்ல. 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. நீ எங்க இருந்து இந்த இதை கொடுக்குற? எங்க இருந்து கொடுக்குற? நீனு உங்ககிட்ட என்ன நிதி ஆதாரம் இருக்கு சொல்லு. சொல்ற ஃபர்ஸ்ட் எந்த நிதி ஆதாரத்தை வச்சு இப்ப நீ உதவித்தொகையை உயர்த்தின? ஏதாவது ஒரு சொல்லு. எனக்கு இதுல இருந்து வருமானம் வந்துச்சு, அதனால இந்த நிதியை நான் மக்கள் நலனுக்காக கொடுத்துட்டேன் சொல்லு. பள்ளிக்கூடங்களை சீரமைக்கிறதுக்கு உங்ககிட்ட துப்பு காசு இல்ல. மருத்துவ வசதி ஒழுங்கா உயர்த்தி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல உனக்கு. செவிலியர்கள் போராடி இருக்கிறான், அவனுக்கு சம்பளம் கொடுக்க உனக்கு துப்பு இல்ல. ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறான், அவனுக்கு வேலையை கொடுத்து சம்பளம் கொடுக்க உனக்கு துப்பு இல்ல. எங்கந்திரா நீ கொடுப்ப இலவசம்? எப்படி கொடுப்ப நீனு? உனக்கு எங்கந்திரா வருது வருமானம்? போக்குவரத்து துறை இங்க நக்கிக்கிட்டு போகுது. இருக்கிற நீ புதுசா பஸ் வாங்கி விட்டுட்டு இருக்கிற. எதுல எப்படி வாங்கின அந்த பஸ் எல்லாம்? கிலோ ஒரு நாளைக்கு 11,000 ரூபாய் நஷ்டம்னு சொல்றாங்க அந்த பஸ்ல. இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் விட்டுருக்காங்களே, ஒரு நாளைக்கு 11,000 ரூபாய் நஷ்டம். எங்க தர கொடுக்குற நீ எதுக்கு அந்த பஸ் வேணும்னு சொல்லி எந்த மக்கள் நடு ரோட்ல இறங்கி போராடினாங்க? ஒழுங்கான பஸ் வசதி கொடு. எல்லாம் ஓட்ட உடைச்சல் பஸ் ஓடுது. அந்த பஸ் சர்வீஸ் பண்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல. புதுசா பஸ் விட்டுட்டு இருக்கிற. யாரு வீட்டு காசு எடுத்து நீ தொப்ப வளர்த்துட்டு இருக்கிற? உன் வயிறு வளர்க்கறதுக்கு மக்கள் காசு எடுத்து சுரண்டி மக்கள் மேல கடனை சுமத்தி மேல 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 இந்த தமிழ்நாடோட நிதிநிலை மோசமாகினே வருது. நான் ஒரு சவால் விடுறேங்க. தொடர்ந்து 60 வருடங்களாக திருட்டு திராவிட அதிமுகவும் திமுகவும் மாறி 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 இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் கொண்ட ஒரு கிட்டத்தட்ட கடன் வாங்கின மாநிலங்கள்ல நம்ம முதலிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இவ்வளவு கீழ்த்தரமான அரசாங்கம் நடத்துறதுக்கு நீங்க என்னடா சாதிச்சீங்க? 2 பேர் என்ன சாதிச்சீங்கன்னு சொல்லுங்கடா. மாறி மாறி கடனை வாங்கினீங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அந்த கடனை அடைக்கிற நீ சொல்லு. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் நான் சொல்றேன், நீ இந்த தேர்தல் அறிக்கையில நீ சொல்லு, நான் இது வரைக்கும் இவ்வளவு கடன் வந்துச்சு, நான் வர்ற ஆட்சிக்கு நான் வந்தேன்னா இந்த கடனை இத்தனை லட்சம் கோடியா குறைப்பேன், உன்னால கொடுக்க முடியுமா? உத்தரவாதம் கொடு. உத்தரவாதம் கொடுத்துட்டு நில்லு. எப்ப பார்த்தாலும் ஒரே தேர்தல் அறிக்கை. இதுல இருக்கிறதா இந்த வருஷத்துல இருக்கிறதா அடுத்த தேர்தல், அந்த தேர்தல், அடுத்த தேர்தல், தொடர்ந்து ஒரே தேர்தல் அறிக்கை கொடுத்து இந்த பைத்தியக்கார மக்கள் ஓட்டு போடுறான் பாருங்க, அவனை சொல்லணும் மாறி இந்த 5000 ரூபாய் காசை கொடுத்தனா பல்ல இழிச்சுக்கிட்டு திமுக ஓட்டு போடணும். இப்படி ஒரு ஜென்மத்தை வளர்த்து வச்சு மக்கள் திருந்தனுங்க. மக்கள் திருந்தணும். இவன் காசு அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கல. நம்மள மேல மேல கடன்காரனா நம்ம மாநிலத்தை மாத்தி அந்த கடனை காசு எடுத்து அவனோட தொப்பை வளர்க்குறான், அவனோட கட்சியை வளர்க்குறான், அவனோட ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைக்கிறான். இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? இது எப்படி நியாயமாகும்? நீ சொல்லு. நான் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில எடப்பாடி சொல்லு, 10 லட்சம் கோடியை நான் 6 லட்சமா மாத்துறேன்னு நீ வாக்குறுதி கொடு. திமுக நீ சொல்லு, நான் 10 லட்சம் கோடி கடன் வாங்கினல, இதுக்கு முன்னாடி 4.5 லட்சம் கோடி தான் இருந்துச்சு, அதே கடனுக்கு நான் குறைச்சு காட்டுறேன்னு நீ வாக்குறுதி கொட்டு. அது நிறைவேற்றலன்னா என்ன நடவடிக்கைன்னு சொல்லி கொடுத்துட்டு வா. நான் உனக்கு ஓட்டு போறேன். நாம் தமிழருக்கு நான் ஓட்டு போடலடா, உனக்கு நான் ஓட்டு போறேன்டா. உன்னால முடியுமா? அதை மேற்கொண்டு இந்த தமிழ்நாட்டோட கனிம வளத்தையும் அதையும் இதையும் சுரண்டி நீ தொப்ப வளர்த்துட்டு மாநிலத்தை தொடர்ந்து கடங்காரனாவே வச்சிட்டு இருக்கிற. இது மாதிரி நீ எலெக்ஷன் நேரம் வரும்போதெல்லாம் எங்கெங்க யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வாய்க்கரிசி போடணுமோ அதைதாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவன் ஊழல் செய்யறானோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நமக்கு எதிரில் இருக்கிறவன ஊழல்வாதியா மாத்துறது தான் அவனோட முதல் குறிக்கோள். இன்னைக்கு இந்த 5000 ரூபாய் காசு வாங்கின மொத்த மக்களும் ஊழல்வாதி மாதிரி தான். ஏன்னா அந்த ஊழல்ல நம்மளும் பங்கெடுத்துட்டோம். அப்ப நீ என்ன பண்ற? திமுகவுக்கு ஓட்டு. பொங்கலுக்கு 3000 ரூபாய், இதுக்கு ஒரு 5000 ரூபாய், மொத்தம் 8000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இவர் தான் குலதெய்வம். அந்த 8000 ரூபாய் கொடுத்துட்டா நீ 5 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துருவியா? எவனுமே அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. எவனும் யோசிக்கிறது நீ இவன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, நீ உன்னோட தன்மானமும் சுயமரியாதை உனக்கு இருக்குன்னு சொன்னா
உன் புள்ளைங்க நாளைக்கு நல்லா வாழணும்னு சொன்னீங்கன்னா திருப்பியும் நீ இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டனா எவனாலையும் காப்பாற்ற முடியாது. நாக்க பிடிங்கி நடுதுல சாக வேண்டியதா எல்லாரும். இல்ல இவங்க இப்ப புதுசா எந்த கட்சி வந்தாலும் பிஜேபியோட பி டீம் சொல்லக்கூடிய திராவிட கூட்டம் இப்போ இடையில நடந்து மத்தியில வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவர் 15,000 கொடுத்தாரு. இப்ப அதே ஃபார்முலாவை திமுகவுல ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப 5,000 கொடுத்தாரு கடைசி நேரத்துல. இப்ப ஒருவேளை 2 பேரும் சொல்லி வச்சுட்டு தான் பண்ணுவாங்களோ? இல்லங்க, இது மக்களை முட்டாளாக்குறதுக்கு இவங்கிட்ட இருந்து அவன் எடுத்துக்கிறது, அவங்கிட்ட இருந்து இவன் எடுக்கிறது. முட்டாள் ஆக்குறது யாரு வந்து ஸ்கீமை நல்லா கொண்டு வரா? மக்களை முட்டாளாக்குறதுல எந்த ஸ்கீம் பெஸ்டா இருக்குது, எங்க வந்து அது சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இத வந்து உருவாக்கினவனே இந்த கருணாநிதி இருக்காம, திருட்டு கருணாநிதி. இந்த கருணாநிதி தான் இதுக்கு எல்லாம் அடிகோலியே. இந்த திருட்டுத்தனம் மொத்தத்துக்கும் கோடிட்டவ கருணாநிதி தான். கருணாநிதி செய்ய 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 இது வந்து இந்தியாவில எல்லாம் நிறைய பேருக்கு ஊழல்னா என்னன்னு தெரியாதவன்லாம் இவனை பார்த்துதான் ஊழலே கத்துக்கிட்டானுங்க. அதனால முதல்ல இந்த திருட்டு திராவிடத்தை ஒழிக்காம இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு துளி முன்னேற்றமும் ஏற்படாதுங்க. நீங்க இந்த காசுக்கு நாக்க தொங்க போட்டீங்கன்னா உங்களோட பிள்ளைங்கள் எல்லாம் நாக்கு தொங்கி சாகுறதா வழி, வேற வழி. நன்றி.